முத்தான 3 கோரிக்கைகள். முதல் கோரிக்கை வந்து நெட்வொர்க் இது ஒர்க் செய்கிறவங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற வகையில் ஒரு சட்டம் வரணும். அது ஏற்கனவே கேரளாவில் ஏற்றிட்டாங்க. அது மாதிரினாலும் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். 2வது, பல லட்சம் மக்கள் வந்து பணம் கட்டி ஏமாந்துருக்காங்க, ஏமாற்றக்கூடிய கம்பெனிகளில். அதை வந்து கம்பெனியும் தடை செய்யணும். மக்களுக்கு அந்த தொகை கிடைக்கிறதுக்கு ஒரு நபர் கமிஷன் அமைச்சு அதை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். 3வது, இந்த நெட்வொர்க் இது மூலமாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நலவாரியம் அமைக்கணும். அந்த நலவாரியம் அமைச்சோம்னா மற்ற எல்லாருக்கும் நலவாரியம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு மட்டும் அந்த நலவாரியம் இல்லை. இந்த நலவாரியம் அமைக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த முத்தான 3 கோரிக்கையை வலியுறுத்தி தான் வருகிற 8ஆம் தேதி LKS மஹாலில் ஒரு பெரிய பொது விளக்கு கூட்டம் பிரம்மாண்டமாக செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு அங்கே வந்து தலைவர் வந்து தெளிவாக விளக்கம் கொடுப்பாங்க. மற்றவங்களும் டாப் லெவல் கமிட்டியில் உள்ளவங்க ஒரு 70 பேர் இருக்காங்க. அவங்க ஒப்புதலில் ஒரு சுமார் ஒரு 15 பேர் விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாராக ரெடியாக இருக்கிறாங்க. வணக்கம். கேரளாவில் என்ன பண்ணியிருக்காங்க? கேரளாவில் இந்த மணி சர்க்குலேஷன் கம்பெனியெல்லாம் இருக்குதுங்களா, அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமையே தடை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற லீடர்ஸுகளை வார்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வழிமுறை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 38 பக்கம் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு வழிமுறையை உருவாக்கியிருக்காங்க. இப்படி தான் நடத்தணும், இப்படி தான் கம்பெனி ஆரம்பிக்கணும், இப்படி தான் நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும், இதை மாரி பண்ணக்கூடாது அப்படின்னு. எங்கள் கோரிக்கைகளை யார் அவங்களுடைய வாக்குறுதியில் இணைச்சி பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். நாங்களும் அவங்களுக்காக ஆதரவு கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால்